வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளை மீறி கொண்டு வந்துள்ள மத்திய பாஜக அரசுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி கண்டனம் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இஸ்லாமிய சொத்துக்களை மற்றவர்கள் நிர்வகிக்கும் வகையில் சட்டம் கொண்டு வருவது ஏற்கக்கூடியதல்ல என்றும் சாடினார். இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினர் மகிழ்ச்சி அடையலாம். 22 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம் சமுதாய மக்களுடைய குரல் வலையை நெறித்து இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். வரலாறு உங்களை மிக வன்மையாக இழிவுபடுத்தும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 5 வருடங்கள் ஒருவர் முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் வக்ஃபுக்கு சொத்துக்களை எழுதி கொடுக்க முடியும் என்று சொல்கிறீர்களே, ஒருவருடைய இறை நம்பிக்கைக்கு கால அவகாசத்தை வரையறுப்பதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார்? ஒரு சட்டம், ஒரு சொத்து வக்ஃப் வாரியத்துக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை சரிபார்க்கக்கூடிய அதிகாரம் வக்ஃப் வாரியத்துக்கு இருந்தது. அதை பறித்து நீங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கிறீர்கள். இது என்ன நியாயம்? அதுபோன்று வக்ஃப் வாரியத்துடைய சொத்துக்களை முஸ்லிம்கள் தான் நிர்வகிக்க வேண்டும். இப்பொழுது இந்த புதிய சட்டத்தில முஸ்லிம் அல்லாதவர்களையும் நிர்வாகிகளாக நீங்கள் வைக்கக்கூடிய அளவிற்கு திருத்தம் செய்திருக்கிறீர்கள், அராஜகம் செய்திருக்கிறீர்கள்.